இன்னைக்கு நான் செய்ய போறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி எக்லெஸ் ஃப்ரைட் டோனட். ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல 3/4 கப்பு வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட 2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 3 ஸ்பூன் வெண்ணெய் உருக்குனதை சேர்த்து ஒன்று போல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பதத்துக்கு வரணும். இது அப்படியே ஒரு 45 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்க, 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி டோனட் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நீங்கள் வாட்டர் பாட்டில் இருந்துச்சுனாலும் அதோடைய கேப் வச்சு ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பட்டர் ஷீட் மேலே வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மீடியம் ஹீட்டில் இருக்கிற ஆயிலில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டாக ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம பட்டர் ஷீட் வச்சு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால கீழே ஃப்ளாட் ஆகாமலும் திருப்பி போடும்போது ஈஸியாகவும் இருக்கும். ஒட்டாமலும் வருது பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி போட்டு அப்படியே பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், அப்படியே டோனட் ஷேப் வந்துடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ண டோனட்டை இம்மீடியட்டாக எடுத்ததும் இந்த மாதிரி சுகர் கோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சுகர் இது மேலே ஒட்டாது. சூப்பர் டேஸ்டி ஹோம்மேட் டோனட் ரெடி. பாருங்க, மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க.